ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சோன்னா அது என்ன வச்சுருக்கோம் உள்ள அப்படின்னு தெரியாமல் நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு பொருள் தேடும் போது. ஸோ அதுக்கு நார்மலாக நான் ஒரு ஸ்டிக்கரில் பேர் எழுதி என்ன பொருள் வச்சுருக்கணும் அந்த பேர் எழுதி ஒட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னா ஈரத்துணி வச்சு நம்ம துடைச்சி எடுத்துடலாம். ஈரத்துணிலையும் போகாத அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவரில் உங்களுக்கு போகும். நெயில் பாலிஷ் ரிமூவரில் அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பாத்திரங்களை பளிச்சுன்னு ஆக்கிரும். பட் இது நிறைய பாத்திரங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ஈரத்துணிலையும் போகாத ஒரு அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொருள் நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டிக்கரை பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி பாத்திரங்கள் அது அரைகுறையாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் டிஷ்வாஷ் போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸோ நான் யூஸ்வலாக கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா இதை தண்ணியில் அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு திங்ஸை நான் போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஸோ நார்மலாக கிளாத்தை வச்சு நான் தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்டிக்கரை நம்ம ஒட்டணும். ஸோ ஒட்டும் போது இந்த க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டாமல் அது வாய்ப்பகுதியில் அப்படியே வச்சு அதுக்கப்புறமா திங்ஸ் போட்டு நான் மூடிடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ப்ரிட்டி லுக்கு தரல இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது ஸ்டிக் நோட் எடுத்துக்கிறேன். ஸ்டிக் நோட்டில் நான் என்ன திங்ஸ் வைக்க போகிறேனோ அதை எழுதிட்டு, இப்போ பச்சை பயிறு வைக்க போகிறேன் அப்படின்னா அதில் பச்சை பயிறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த பாத்திரத்துடைய வாய்ப்பகுதியில் நான் ஜஸ்ட்டு லைட்டாக அதை வச்சுட்டு மூடிடுறேன். இது லைட்டாக தான் உங்களுக்கு ஸ்டிக் ஆகும். இந்த ஸ்டிக் நோட்டை ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகாது. அதனால உங்களுக்கு பாத்திரங்களை க்ளீன் பண்ணுற அந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.